சக்கரை மச்சி. பணம் கொடுத்த ரங்கையா ரொம்ப கோபமா வந்துகிட்டு இருக்கான். சரி. அவனு நான் இல்லைன்னு சொல்லி அனுப்பிடு. போ 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 போ. நில்லுப்பா, யார் போய் வேணும்? மந்திரவாதின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டு இருக்கானே அந்த மாயாவை பார்க்கணும். அவர் இல்ல. ஆல் இந்தியா ஆபி மாநாடு ஹாஸ்டல்ல நடக்குது, அங்க போய்தாரு. என்னது? உள்ளூர்ல ஓணம் பிடிக்க முடியாதவன் ஊரு விட்டு ஊரு போறானா? போடா. ஏய் மாயா எங்கடா? மாயாஜி இங்க இல்ல, வெளியூர் போயிருக்காரு. ஏய் போடா. போங்கடா. ஏயா ஊருக்குள்ள இல்லன்னு பொய் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கியா? ஏன் கத்துற? நான் ஒரே நேரத்துல 7 ஊர்ல காட்சி கொடுப்பேன். இப்ப நான் உனக்கு காட்சி கொடுக்கறேன், என்ன விஷயம்னு சொல்லு. தோபா உன்னை காட்சி எடுக்கதான் நான் இப்ப வந்திருக்கேன். ரொம்ப ஓவரா கத்தாதையா. தூங்கிட்டு இருக்கிற பேய்களுக்கு எல்லாம் தூக்கி வாரி போட போகுது. கத்தாம என்னையா பண்ண முடியும்? என்கிட்ட 15,000 ரூபாய் பணத்தையும் வாங்கிட்டு ஓமகுண்டம், நெய், நெருப்பு, எலுமிச்சம்பழம் இதெல்லாம் காமிச்சு என்ன ஏமாத்திட்டியா? என் வீட்டையே 2 ஆக்கிட்டியா? ஆமா ஆவுனா எலுமிச்சம்பழத்தை எடுத்து நெத்தில வச்சு தேக்க ஆரம்பிச்சிரு. அலாவுதீன் போனானா இல்லையா? எப்படியா போவான்? நீ ஒழுங்கா மந்திரம் போட்டிருந்தா தானே. நான் கொடுத்த 6 எலுமிச்சம்பழத்தை நான் சொன்ன இடத்துல போட்டியா? ஆமா ஐயா, நீ சொன்ன மாதிரி எல்லா இடத்துலயும் போட்டுதான் ஐயா வந்த. அதுக்கப்புறம் ஒரு நெருப்பு பத்து வந்து என் வீட்டுல இருக்க துணிமணி எல்லாத்தையும் எரிச்சிட்டு போச்சு. அது மட்டும் இல்லையா, என் பொண்டாட்டி பயங்காமிச்சிட்டு போயிடுச்சு. ஏயா அலாவுதீன் வீட்டுக்கு தானேயா உன்னை ஆவியை ஏவி விட சொன்னேன், என் வீட்டுக்கே ஏவி விட்டு ஐயா. யோ நீ நல்லா இருப்பியா? யோ அலாவுதீன் வீட்டு டோர் நம்பர் என்னன்னு சொன்ன? 10. நான் அனுப்புன குட்டி சாத்தா அலாவுதீன் வீட்டு வாசல்ல போய் பார்த்திருக்கு. அங்க 34 நம்பர்னு போட்டிருக்கு. இது 10ஆம் நம்பரை தேடி லோ லோன்னு அலைஞ்சிருக்கு. கடைசியில உன் வீட்டு வாசல்ல 10ஆம் நம்பரை பார்த்த உடனே உன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருச்சு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அட பாவி, அலாவுதீன் வீட்டு பழைய நம்பர் 10, புது நம்பர் 34. என் வீட்டு பழைய நம்பர் 45, புது நம்பர் 10. கார்பரேஷன்ல மாத்திட்டாங்க ஐயா. இந்த கதையெல்லாம் இப்பதானே நீ சொல்ற. முன்னாலே சொல்லி இருந்தா முதல்ல செஞ்சிருக்கலாம் இல்ல? இத பாரியா, என் குட்டி சத்தா நான் சொல்றதா தான் கேட்கும். அது கார்பரேஷன் லிஸ்டை எல்லாம் செக் பண்ணாது. அப்ப நான் கொடுத்த 15,000 அதான் என் குட்டி சத்தா உன் வீட்டுக்குள்ள புது உண்டியில நாக்கிடுச்சு இல்ல? அலாவுதீன் வீட்டை காலி பண்ணா நீ எனக்கு இன்னும் 25,000 ரூபாய் தரணும். ஏயா 10 எலுமிச்சம்பழத்தை கையில வச்சுக்கிட்டு என்ன பாடுபடுத்துற? அலாவுதீனை வீட்டை விட்டு துரத்துறனோ இல்லையோ, உன்னை இந்த ஊரை விட்டு துரத்தாம விட மாட்டேயா. வர்றேன். மந்திரம் தெரியாத மந்திரவாதியா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். பாப்போம் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த வண்டி ஓடுதுன்னு பாப்போம். சரி, இன்னைக்கு என்ன ப்ரோகிராம்? இப்பதான் சேவிங் பண்ணேன். அப்புறம் கட்டிங் பண்றோமா? ஆமா, கட்டிங் பண்ணிட்டு குளிச்சிட்டு ஒரு 10 மணிக்கு கிளம்பி உதயம் தேட்டருக்கு போறோம். சினிமா பாக்குறதுக்கா? இல்ல, பாக்க வரவங்கிட்ட பிளாக்ல டிக்கெட் வைக்கிறோம். அப்புறம் மணி 11:30 தேட்டர் வாசல்ல காரசாரமா இஞ்சி டீ கொடுப்போம். வாங்கி குடிச்சிட்டு பொடி நடையா போறோம். வள்ளுவர் கோட்டம், பீச், மெட்ராஸ்ல சந்து பொந்து இங்கெல்லாம் போய் பார்க்க போறோமா? இல்ல, சுத்தி பார்க்க வர்றவங்கள போலீஸ் ட்ரெஸ் போட்டு மிரட்டி 5 10 பீராயிரும். அதுக்கப்புறம் மதியானம் வந்துரும். பசிக்குமே ரோட்டு கடையில ஒரு 10 விட்டு எரிஞ்சு ஃபுல் மீல்ஸ் வாங்கி சாப்பிடுறோம். அப்படியா? சாப்பிட்ட உடனே தூக்கம் வருமே? அதுக்கு தானே கட்டி வச்சிருக்காங்க. என்ன கட்டி இருக்காங்க? கட்டேசன் பார்க், பனகல் பார்க்குன்னு போய் கட்டையை சாய்ச்சி குட்டி தூக்கம் போட வேண்டியதானே. அதுக்கப்புறம் சாயந்தரம் எந்திரிச்சு வாசல் கட்டி கடைக்கு போய் 2 சிங்கிள் டீயை வாங்கி வாய் கொப்பளிக்கிறோமா? இல்ல, மூஞ்சி கழுவுறோம். அப்படியே தெளிவாயிரும். அப்படியே நடந்து போகும்போது இருட்டாயிரும். அப்புறம் எனக்கு ஒரு ஆஃப், உனக்கு ஒரு கோட். எனக்கு ஆஃப், உனக்கு கோட். எவ்வளவு கலெக்ஷன் ஆகுதோ அதை பொறுத்து வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்து ஃபுல்லா ஏத்திட்டு மட்டையாகும். குறுக்க எவனாவது பேசினானா தூக்கி போட்டு 4 மிதி மிதிப்போம். நானும் 4 மிதி மிதிப்பேன். சரி, மிதிச்சுக்கோ. டேய் வாடாங்க. என்னங்கயா? உள்ள ஹேங்கர்ல சட்டை தொங்க போட்டிருக்கேன், அதை எடுத்து அயன் பண்ணி வை. சரிங்க. ஏடா நீ பேசுறதுக்கு என்ன விளக்கமாவது கொண்டு அடிச்சு போறான்? இதுக்கு 4 மிதி சேர்த்து மிதி பின்னி போடுறேன். நீ ஏன்டா ஏன் மேல தண்ணி தெளிக்கிற? ஏண்டா குளிச்சிட்டு தானே வர்ற? ஏண்டா அப்படி வேர்க்குது?
கத்திரி வேல்ரா குளிச்சதுக்கு அப்புறம் தான் வேர்க்கும். சரி சரி டைம் ஆகுது. 3 நிமிஷத்துல ரெடி ஆயிடுவியா? 2.25 நிமிஷத்துல ரெடி ஆயிருவேன். டேய் சட்டையை கொண்டாடா. சீக்கிரம் சீக்கிரம். சோப்பா. கொண்டா கொண்டா போடு போடு போடு. இங்க வர்றா. என்னடா நீ வாங்கி கொடுத்த சட்டையை ஓட்ட போட்டான்டா. திருடி கொடுத்ததுடா. இங்க வர்ற ஊரே தெரியுது. நான் தெரியுறேனா? ஆமா தெரியுறடா. பாவி ஏண்டா திருடன சட்டைனா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? திருடி பார்த்தா தானே அந்த கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியும். ஆஞ்சநேயர் மாதிரி பேர் பாடியோட உட்கார்ந்து இருக்கானே, அவனை பார்த்தா உனக்கு இறக்காரமா இருக்கா? இனிமே இந்த வீட்டுல வேலை இல்ல. சாரி சார், ஏதோ தெரியாம தப்பு நடந்து போச்சு சார். இனிமே அந்த தப்பு நடக்காது சார். ப்ளீஸ் சார், என்ன வெளியே போக சொல்லாதீங்க சார். ப்ளீஸ் சார். அதெல்லாம் முடியாதுடா, போடா வெளியில. கிட்டு சார், நீங்களாவது சொல்லுங்க சார். நட்டு உர்ரா 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 உர்ரா. சின்ன பையன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான். டேய் மூசா, இனிமேலாவது வேலையில கவனமா இருக்கணும். சரிங்க. நட்டு, நம்ம போற ப்ரோகிராம்ல ஒரு சின்ன மாற்றம். போலியா? போறோம். ஒரு கடையை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். எப்படி? டி நகர்ல கோவிந்தா டெக்ஸ்டைல்ஸ்னு ஒன்னு இருக்கு. அங்க 50% டிஸ்கவுண்ட் போட்டுருக்கோம். நமக்கு 100% ஃப்ரீ. எப்படி? நாம தான் திருட போறோமே. ஐடியா நல்லா இருக்கே. சரி வா போலாம். டேய் இனிமேலாவது ஒழுங்கா இருக்கணும், புரியுதா? சரிங்க சார். ஓகே வாடா. அடி மேல அடி செம்மாடி. உனக்கு என்னடா தலையெழுத்து? பூதமா பிறந்த நீ மனுஷங்க கிட்ட போய் அடி வாங்கணும்னு திருப்பி 2 அடி அடிக்க வேண்டியதானே? இப்படி பேசினா பொறுமையை கைவிட்டுருவேன்னு நினைக்கிறியா? அதுதான் நடக்காது. நான் நினைச்சதை முடிச்சு காட்டுறேன். நினைச்சத முடிக்கிறதா? இதுதான் ஆரம்பம். காலையில வந்த பேப்பர்ல கிராஸ்வேர்டுக்கு ஆன்சர் தரல, அது கண்டுபிடிக்கதான் இப்படி குறுக்க மறுக்க நடந்துகிட்டு இருக்கேன். நீ நடக்கிறத பார்த்தா மூசாவை காணுமே, வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போனானே, என்னாச்சோ ஏதாச்சோன்னு திங்க் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆமா, அத மறந்துட்டேன்ல. வராத ஆன்சரை விட வராத மூசாவை கண்டுபிடிக்கலாம்ல. டேய் முட்டாள், எதுக்கு யோசிக்கணும்? பின்ன மூசா என்ன சொல்லிருக்கு? என்னை எப்ப பாக்கணும்னாலும் என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு மூசான்னு கூப்பிடுங்க, உங்க முன்னாடி வந்து நிப்பேன்னு சொல்லிருக்கல. ஆமா, அத நான் மறந்துட்டேன். தோ இப்பவே கூப்பிடுறேன். மூசா, நாங்க உன்னை பார்க்கணும். மூசா வா, 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 மூசா வா. மூசா வந்துட்டியா? மூசா, ஆமா, நீங்க 2 பேரும் எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்ன, நாங்க நல்லா தான் இருக்கோம். நியாயமா பார்த்தா உன்கிட்ட நாங்க பேசவே கூடாது. ஏன், நான் என்ன தப்பு செஞ்சேன்? தப்பு எதுவும் செய்யல. வேலைக்கு போனியே, என்னாச்சு? உன் முதலாளிங்க எப்படின்னு சொன்னியா? எவ்வளவு சம்பளம், பிஎஃப் உண்டா, போனஸ் உண்டா, ஒரு நாளைக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸ் எவ்வளோ, இதெல்லாம் எங்க கிட்ட சொன்னியா? நான் என்ன கவர்மெண்ட் இல்ல பிரைவேட் ஆபீஸ்லயே வேலை பார்த்துட்டு இருக்கேன். நட்டு கிட்டுங்கிற 2 பேரோட வீட்ல எடுபுடி வேலை செஞ்சுட்டு இருக்கேன். வீட்டை கூட்டி, பாத்திரத்தை கழுவி, துணியை துவைச்சு. என்னது, துணியெல்லாம் துவைக்கிறியா? துணி துவைக்கிறது மட்டும் இல்ல, அத அயன் பண்ணியும் தரணும். இன்னைக்கு காலையில அயன் பண்ணும்போது சட்டையில ஓட்டை விழுந்துருச்சு. விட்டாங்க பாரு ஒரு அரை. என்னது, உதைச்சாங்களா? ஒன்னையா? அது இல்ல, நான் அயன் பண்ணும்போது. வேணாம் மூசா, நீ அங்க போக வேணாம் ப்ளீஸ். ஒன்ன அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அவங்க என் முதலாளிங்க. முதலாளிங்கன்னா அடிக்கிறதா? வேண்டாம், அப்படிப்பட்ட கெட்டவங்க கிட்ட நீ போக வேண்டாம். அங்க போகாம நான் எப்படி என் பாட்டில் அடையிறது? உன் பாட்டில நீ அடைய எங்க உயிரை கூட தரும். ஆனா நீ கண்டவங்க கிட்ட அடி வாங்குறத எங்களால பொறுத்துக்க முடியாது. உணர்ச்சி வசப்பட்டு சிந்திக்கிற திறனை இழந்துடாதீங்க. என் முதலாளிங்க கிட்டுவும் நட்டுவும் மனசார நல்லவங்க. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் அவங்களோட வாழ்க்கைய தப்பான வழியில போக வச்சிருக்கு. அவங்களோட தப்ப உணர வச்சுட்டா அவங்கள மாதிரி நல்லவங்க வேற யாருமே இல்ல. என் குலதெய்வமான அந்த பாட்டில் அவங்க வீட்டுல இருக்கும் போது அவங்க தப்பானவங்கள இருக்கவே முடியாது. நீ என்னதான் சொன்னாலும் என் மனசு கேக்கல. இன்னொரு தடவை அவங்க உன்னை அடிச்சா நீ யாருன்றத அவங்களுக்கு காட்டு. அதை விட வேற வினையே வேணாம். பூதமா உன் சக்தியை காட்ட சொல்லல, மனுஷனா உன் புத்தியை காட்ட சொல்றோம். அப்படின்னா
வேலையில நீ தப்பு செஞ்சா கண்டிக்கலாம், ஆனா மீறி கை நீட்டுறது தப்பு. மீறி கை நீட்டினா உன் விரல் அவங்க மேல படாம அவங்களுக்கு நீ பாடம் கற்பிக்கணும். அது உன்னால முடியும். சரி, முயற்சி பண்றேன். மூசா, நீ எங்களோட ஃப்ரெண்டு. உனக்கு ஒரு கஷ்டம் வந்தா அது எங்களுக்கும் தான். எனக்கு தான் எந்த கஷ்டமும் இல்லையே. நான் அங்க சந்தோஷமா தான் இருக்கேன். நான் அந்த வீட்டுக்குள்ள போனதே பாதி வெற்றி. மீதி வெற்றி அடையிற நாள் ரொம்ப தொலைவுல இல்ல. சரி சரி, அவங்க என்ன தேடுவாங்க. ஃப்ரீயா இருக்கும் போது நான் இங்க வரேன். எதையும் ஃபீல் பண்ணாம ஜாலியா இருங்க. பி ஹாப்பி. பாவம் மூசா தன்னோட லட்சியத்துக்காக ரொம்பவே கஷ்டப்படுது. அதோட பொறுமைக்கு ஒரு நாள் நிச்சயமா பலன் கிடைக்கும். இல்லங்கடா, டேய், நம்ம குரு மந்திர புஸ்தகம் அறைக்கு போய் 8 மணி நேரம் ஆச்சு, இன்னும் வெளியே வரல. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குடா. ஆமாண்டா, உள்ள போய் எந்த மந்திரத்தையும் தப்பு தப்பா படிச்சு உள்ளேயே ரத்தம் கக்கி செத்து போட்டாரு என்னவோ. ஏன்டா அழுவுற? எனக்கு அப்புறம் எல்லாத்தையும் நீதான் எடுத்துக்கணும். சாச்சா பாத்துக்கணும். அப்பதான் சொல்லுவாரு குரு. இவ்வளவு சீக்கிரம் போயிடுவாரு நான் எதிர்பார்க்கல. குரு சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு 1 பவுன் தங்க செயின் போறதா தலையில அடிச்சு சத்தியம் பண்ணாரு. இனி நான் யார்கிட்ட போய் கேட்பணும்? குருவோட கடைசி ஆசையை நிறைவேற்றி வைடா. டேய் மாயா, அவங்கள மாதிரி நான் போய் சொல்லி அழல. சாகிறதுக்குள்ள 1 லட்சம் ரூபாய் உனக்கு தரேன்னு சொன்னியே, தராமலே போயிட்டியடா. அது மட்டும் இல்லடா, இந்த வீட்டை வித்து உனக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கறேன். மீதி பணத்தை வச்சு கூழோ கஞ்சா குடிச்சிட்டு சந்தோஷமா இருன்னு இப்படி ஆசை ஆசையா பேசுவீங்களே. இனிமே உங்க படத்துக்கு மாலையை போட்டு டெய்லி கும்பிடுறேன் குருவே. என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே குருவே. நீ இப்பவே பாக்கலாம்டா, இப்பவே பாக்கலாம்டா, இப்பவே பாக்கலாம்டா. குருவே, வந்துட்டீங்களா குருவே? இப்பதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் உங்களை பார்க்காத கண்ணு இருந்ததுக்குன்னு. எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது குருவே. குருவே, வராம நீ மேல போயிட்டா உங்களை பார்க்க நான் மேலே வந்திருப்பேன். குருவே, நீங்க உயிரோட வந்துட்டா என் குலதெய்வ மதுரை வீரனுக்கு முடி காணிக்க தரதான் நான் வேண்டிக்கிட்டேன். புல்லரிக்குதே. நீங்க உயிரோட வந்துட்டா என் சொத்து பூராவும் கோயிலுக்கு எழுதி வைக்கிறதா வேண்டிக்கிட்டேன். கொடைவள்ளலே, மகாபிரபுவே, உங்க சொத்து ஒரு 50 பைசா தேருமா? இல்ல அதிகபட்சம் போனா ஒரு ரூபாய் தேருமா? இது ஒரு சொத்து. இதை நீ கோயிலுக்கு எழுத போற. என்னது, முடி காணிக்க தர போறியா? இருக்கிறதே 4 முடி. இதை நீ காணிக்க செலுத்த போறியா? அந்த 4 முடியும் பிடிக்கிடுவேன். நீ என்ன சொன்ன? என்ன பார்க்காத கண்ணும் கண்ணல்ல, இந்த 2 கண்ணையும் தோண்டி உன்னை கபோதி ஆக்கிடுவேன். என்னப்பா, என்ன பாக்கிறதுக்கு மேல் லோகத்துக்கு வரீங்களா? நான் மேல போகாம உன்ன மேல அனுப்பிடுறேன். ஏண்டா, நான் கொஞ்ச நேரத்துக்கு இல்லைன்னதும் ஆளாளுக்கு மானியம் பண்றீங்களா? இருங்கடா, உங்களை என்ன வழி பண்றான்னு பாருங்க. எங்க காஜியை காணோம்? மூசாவும் ஃபாலோ பண்ணல போயிருக்கான். ஆஹா, அவனல்லவோ என்னுடைய சிஷ்யன். இவனுங்கள இருக்கானுங்களே, ஹாஜி காஜி, நீங்க 2 பேரும் தான் என்னுடைய உண்மையான அம்சமான சிஷ்யர்கள். இவனுங்கள அருவகட்ட பயல்கள். என் கையில இருக்கிறது சக்தி வாய்ந்த மந்திர புத்தகம். இந்த புத்தகத்தை தேடி எடுக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்குள்ள என்ன லேட் மாயாவாக்க பார்த்துட்டாங்க. படுபாவி பயல்களா. உத்தரவிடு மாயா, உடனே இவர்களது கதையை உருண்டு முடித்து விடுகிறேன். குருவே, எங்களை மன்னிச்சிருங்க. அந்த காலத்துல தப்பு செஞ்சா ராஜாங்க யானையை விட்டு மிதிக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்களை செஞ்சிடாதீங்க. அப்படியே எங்களை தண்டிக்கணும்னா ஏதாச்சும் ஒரு வண்டியை வச்சு ஏத்துங்க. எங்களுக்கு உயிர் தப்பிக்கிற வாய்ப்பு இருக்கு. நிறுத்துங்கடா. உங்களை அழிக்கிறது இல்லடா என் லட்சியம். அந்த மூசாவை அடக்கி அவனை அழிச்சு அவன் சக்தியை அடையறதாண்டா என் லட்சியம். அதுக்குண்டான கால நேரம் வந்துருச்சு. இந்த புத்தகத்துல இருக்கிற மந்திரத்தை படிச்சு அந்த மூசாவை அடக்க போறேன்டா. டேய் மூசா,
நீ எங்கடா இருக்க? வரேன்டா. என்ன உசூர்? புக் படிச்சிட்டு இருக்கியா? என்ன எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன், உசுர்னு கூப்பிடாத, தாத்தான்னு கூப்பிடு. சரி உசூர் தாத்தா. தாத்தாடா. சரி தாத்தாவும் வேணாம் உசூரும் வேணாம். பெருசு இது நல்லா இருக்கா? நல்லாதான் இருக்குது, ஆனா தனியா இருக்கும் கூப்பிடு. பொது இடத்துல தாத்தான்னு தான் கூப்பிடணும். ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கறேன். என்ன விஷயம்? நீங்க பாட்டுக்கு ஹாயா உட்கார்ந்து புக் படிச்சிட்டு இருக்கீங்க. இது உங்க வயசுக்கு ஓகே. எனக்கு போர் அடிக்குதே. வாங்க வெளிய போய் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வரலாம். ஏன்டா ரவுண்ட் அடிக்கிற நேரமா இது? ஏன் பேய் பூதெல்லாம் நைட்ல தானே ரவுண்ட் அடிக்குது. இப்போ என்ன புதுசா கேக்குறீங்க? நீ சொல்ற பாயிண்ட் கரெக்டா. உன்னை வெளியில கூட்டிட்டு போனா எனக்கு தான் ஆபத்து. உள்ள வச்சிருந்தா தான் எனக்கு பாதுகாப்பு. அதுக்காக எவ்வளவு நாள் தான் இந்த வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குறது? எனக்கு போர் அடிக்குது. வேணும்னா ஒண்ணு பண்ணுங்க. என்ன? எனக்கு ஒரு வீடியோ கேம் வரவழைச்சு தாங்க. அதுல விளையாடி நான் டைம் பாஸ் பண்ணிக்கிறேன். நீ நினைச்சபடி ஆடுறதுக்கு நாள் இல்ல. உன் நிலைமை என்னன்னு புரியாம ஆட்டம் போடாது. எனக்கு என் நிலைமை என்னங்கிறது தெரியும். இப்போ உங்களால எனக்கு ஒரு வீடியோ கேம் வரவழைச்சு தர முடியுமா முடியாதா? என்னடா மிரட்டுறியா? மிரட்ட வேண்டிய அவசியம்லாம் எனக்கு இல்ல. எப்படி வீடியோ கேம வரவழைக்கணும்னு எனக்கு தெரியும். நீ பொம்மாடா, உனக்கு மந்திர சக்தியே கிடையாதுடா. ஆனா எனக்கு மூளை இருக்குல்ல. இப்ப பாருங்களேன். பாட்டி பாட்டி பாட்டி. ஏன்னா இப்ப அவளை கூப்பிடுறா? என்னடா ராசா, உனக்கு என்ன வேணும்? பாருங்க பாட்டி, நான் விளையாடுறதுக்கு ஒரு வீடியோ கேம் கேட்டா தாத்தா வரவழைச்சு கொடுக்க மாட்டேங்கிறாரு. அவர் தரட்டானா? உனக்கு தான் அவரோட அதிகமான சக்தி இருக்கே. நீ நினைச்சினா ஒரு வீடியோ கேம் என்ன 1000 வீடியோ கேம் வரவழைக்கலாமே. இது என்ன புது கதை? என்ன கதை? மூசா, என்ன நாட்டில இருந்து வெளியில வந்த உடனே என்னை விட அதிக சக்தி உனக்கு வந்துருச்சுன்னு இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும். அதனால நீயே வீடியோ கேம் வர வச்சுக்கோ. அதெல்லாம் முடியாது. ஏன்டா முடியாது? எனக்கு என்னதான் சக்தி இருந்தாலும் தாத்தா கையால நான் ஆசைப்பட்ட பொருளை வாங்கினா அதுல எனக்கு தனி சந்தோஷம். மூசா, என் மனச தொட்டுட்ட. என்னங்க, நம்ம பேரை ஆசைப்பட்டு வீடியோ கேம் கேக்குறான்ல, வரவழைச்சு தான் கொடுங்களேங்க. முடியாது. அவன் நினைச்சதை நினைச்சபடி அடையணும்னு நினைக்கிறான். நான் சொன்னதுதான் வீடியோ கேம் கிடையாது. சரி, நான் வரவழைச்சு கொடுக்குறேன். ஆயிஷா, என்ன மீறி எதுவும் செய்ய நினைக்காத. அவன் ஆசைப்பட்டு கேக்குறான்ல. ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட முடியுமாடி? அவன் பொண்டாட்டி வேணும்னு நினைப்பான், அதை வாங்கி கொடுக்க முடியுமா? பொண்டாட்டி எப்படிங்க வரவழைக்க முடியும்? அதே மாதிரிதான் இது. அது எப்படி வீடியோ கேம் பொண்டாட்டி ஒண்ணாக முடியும்? ஆயிஷா, வாய மூடு. போ. போறேன். டேய் டூப்ளிகேட் மூசா, உன்னை உருவாக்குனதே நான் தான். என்கிட்டயே மோதுறியா? சரி, மோதல நான் போய் பாட்டிக்கிட்ட ஒரிஜினல் மூசா இல்லன்னு சொல்லிடுறேன். ஆஹா, ஏண்டா என்ன பிளாக்மெயில் பண்றீங்க? ஆமா. மிரட்டி பாக்குறீங்க? ஆமா. பயமுறுத்தி பாக்குறீங்க? ஆமா. என்னடா எல்லாத்துக்கும் ஆமாமான்ற? இதுக்கு ஆமாவா? ஆமா. போடா, நாளைக்கு வாங்கி கொடுக்குறேன். போடா. நாளைக்குனா? நாளைக்கு காலம்பரியா? நாளைக்கு மதியானமா? நாளைக்கு நைட்டா? எப்பன்னு விவரமா சொல்லியா? கண்ணு முழிக்குமா முன்னாள் இருக்கும். போடா. நாளைக்கு நான் கண்ணு முழிச்சு பாப்பேன். என் கண்ணு எதிரில வீடியோ கேம் இருக்கணும். இல்ல எல்லார் முன்னாடியும் ஒரு பக்கெட் தண்ணியை எடுத்து என் தலைமையில நானே ஊத்திக்கிட்டு நானே கரைஞ்சி போயிடுவேன். அப்புறம் உன் நிலைமைய நீயே நினைச்சு பாரு. பை குட் நைட் ஸ்வீட் ஒரிஜினல் பாரா, நீ எங்கடா இருக்கிற? இவன் தொல்லை தாங்க முடியலடா. நீ எங்க இருந்தாலும் ஓடி வந்து தாத்தா என்ன மன்னிச்சிருக்கானே கால விழுது வீட்டோட இருந்துடுறா. இவன் தொல்லை தாங்க முடியல.